அண்ணா, எனக்கு என்னமோ இவங்க இன்னைக்கு இந்த சம்பந்தத்தை பேசி முடிச்சிட்டு போவாங்கன்னு தோணுது. இந்த பையன் கௌசல்யா அக்கா மேல வச்ச கண்ணை எடுக்கவே மாட்டேங்கிறா இல்ல அண்ணா? உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா என் பையன் உங்க பொண்ணு கௌசல்யா கூட தனியா பேசலாமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. எங்களுக்கு என்ன ஆட்சேபனை இருக்க போகுது? ஏன் பேசக்கூடாது? அப்படியே இந்த நகரத்து பழக்க வழக்கெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பேசுறது ரொம்ப முக்கியம் இல்ல, அப்பதானே தெரிஞ்சுக்க முடியும். போமா கௌசல்யா, போ. வாங்க ப்ளீஸ், வாங்க. ப்ளீஸ் உட்காருங்க. இப்போ என்னால உங்களை நல்லா பார்க்க முடியுது. நிஜமா நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, ரொம்ப அழகா இருக்கீங்க. நிச்சயமா உங்க அம்மா சொன்னது உண்மைதான். இந்த ஊர் பூரா ரொம்ப அழகான பொண்ணு எங்க தேடினால கிடைக்க மாட்டாங்க. சீரியஸ்லி, ஒரு நாளைக்கு 10 ப்ரப்போசல் உங்களுக்கு வந்துட்டு இருக்கோம். பர்போசலா? ஐ மீன் சம்பந்தம், உங்க கல்யாணத்துக்காக இல்ல அவங்க மனசுல இருக்க உறவு உங்ககிட்ட சொல்றதுக்காக. சில பேர் இப்படி கூட இருப்பாங்க, அவங்களுக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு தைரியம் இருந்திருக்காது, ஆனா யாருக்குமே தெரியாம உங்களை நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் நீங்க இவ்வளோ நாள் இந்த ஊர்ல தான் இருந்தீங்க. இப்போ திடீர்னு ஏதாவது வெளிநாட்டில் உங்க குடும்பத்தை விட்டுட்டு நீங்க எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க? வெளிநாட்டுக்கு போறதுதான் என்னுடைய கனவே. அவங்க கனவு நினைவாகிறத யார் தான் விரும்ப மாட்டாங்க? நாங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பங்க. கனவா? அப்போ இதை சொல்லுங்க, ஃபாரினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எது? அது வந்துங்க, அங்க பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் இருக்கும்ல, அது இங்க இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கு. யாரும் விருப்பப்பட்டாலும் அங்க போக முடியாது. நாங்க ஒரு சின்ன அழகான உலகத்தை உருவாக்குவேன். Oh God. ஒரு நிமிஷங்க ப்ளீஸ். வெளிநாட்டில் எல்லா சுகமும் வசதியும் கிடைக்கும், சுதந்திரமா இருக்கலாம், எல்லாரையும் ஒரே விதமாக தான் பார்ப்பாங்க. ஜாதி மதம் குலம் பொண்ணு பையன் இவங்கள எந்த வேறுபாடும் இருக்காது. வெளிநாட்டுல நிறைய வசதிகள் இருக்கும், சுதந்திரம் இருக்கும், எல்லாரும் ஒரே பார்வையில தான் பார்ப்பாங்க. ஜாதி மதம் குலம் பொண்ணுக்கு பையனுக்கும் நடுவுல எந்த ஒரு வித்தியாசமும் இருக்காது. வாவ், அநேகமா இதுக்கு முன்னாடி நீங்க விளையாடி தான் இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு உண்மையிலேயே இதை வேற நாட்டுக்கு போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்றதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு. பாராட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, நீங்க இந்த விஷயத்தெல்லாம் இந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கீங்க.